1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் 1 முதல் 8 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பினியும் பிணைக்காசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடினால் அவளுடைய சகலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் என்று இந்த வேத பகுதியிலே நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் வசனத்திலே அவனுடைய பின்னணி என்ன, இது எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எந்த தாய் தகப்பனை சேர்ந்தவன், அவனுடைய முற்பிதாக்கள் யார் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணையை வச்சு இவன் ஒரு லேவி கோத்திரத்திலே பிறந்தவன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எல்கானா லேவி கோத்திரத்திலே பிறந்தவன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அந்த வேத பகுதியிலே அவனுக்கு 2 மனைவிகள் இருந்ததாகவும் ஒன்றுக்கு பிள்ளை இல்லை என்றும் இன்னொன்றுக்கு பிள்ளைகள் இருந்ததாகவும் நாம் அந்த பகுதியிலே படிக்கிறோம். தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படி பண்டிகை நாளிலே தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படி எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். யூதர்களுக்கான கட்டளை இப்படி பைபிளில் போட்டிருக்கு. எல்லா யூதர்களுக்கான கட்டளை. முழு இஸ்ரவேல் தேசம் என்பது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போக வேண்டுமானால் 290 மைலு தான் முதல் பெயர்சேபா மட்டும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கோம். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் போகணும்னா 290 மைல் போகணும். தமிழ்நாட்டில் பாதி தான் இருக்கும். இஸ்ரவேல் நாடு தமிழ்நாட்டில் பாதி தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இதை விட ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும். அந்த தேசம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு கடைசியிலேருந்து இன்னொரு கடைசிக்கு போகணும்னா 290 மைல் மொத்தமாக. இந்த 290 மைல் நீளத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் வருஷத்திலே 3 தரம் பண்டிகை ஆசரிக்க எல்லாரும் எருசலேமுக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளை குறித்து யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மோசேயின் மூலமாக கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். அந்த கட்டளை எப்படிப்பட்ட கட்டளையாக இருந்தது அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 23:14 படிக்கிறோம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பீர்களாக. அந்த 3 தரம் உள்ள அந்த பண்டிகைக்கு எல்லாரும் அங்கே வரணும். அந்த பண்டிகை என்னென்ன பண்டிகை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வரணும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வரணும். இந்த 13ஆம் வசனத்தில் தான் அந்த பண்டிகைகள் என்ன அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. மோசேயுடைய ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனைகளின்படியே ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகள் என்னென்னு அங்கே போட்டிருக்கு. என்னென்ன பண்டிகை?
புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை. இங்கே ஒரு சுற்று அந்த வாரங்களின் பண்டிகை இருக்கு பார்த்தீங்களா, அது பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, இதெல்லாம் பார்க்குறோம். பஸ்கா பண்டிகையிலிருந்து பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு 50 நாட்கள் இடைவெளி, வாரங்கள் 50 நாட்கள். 50 பஸ்கா பண்டிகையிலேருந்து 50வது நாளில் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகைலாம் வரும். ஆகவே அந்த 3 பண்டிகையும் என்ன அப்படின்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. மோசேயினுடைய கட்டளை வருஷத்தில் 3 தரம் பண்டிகை ஆசரிக்கணும். அந்த பண்டிகை என்னென்ன பண்டிகை அப்படின்னு போட்டிருக்கு. இப்பொழுது இந்த பண்டிகைக்காக இந்த குடும்பம் ராமதாயும் ஊரில் இருந்து எங்கே வந்திருக்காங்க, எருசலேமுக்கு பண்டிகை ஆசரிக்கும்படி இங்கே வந்திருக்கிறாங்க. இப்பொழுது நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். 13வது வசனத்தில், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பினியும் பிணைக்காசும் அங்கே இருந்தார்கள். இங்கே ஒரு குறிப்பு போட்டிருக்கு. எருசலேமை தலைமையிடமாக கொள்ளுவதற்கு முன்பாக தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடத்தை பற்றி இந்த இடத்துல போட்டிருக்கு. அந்த இடம்தான் சீலோ. சீலோவிலே தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது, பெட்டி அங்கே இருந்தது. எனவே அங்கே ஆசரிப்பதற்காக அந்த சீலோவுக்கு அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே பலி செலுத்துகிற அந்த பண்டிகை நாளில் இங்கே பைபிளில் போட்டிருக்கு, அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு 2 மடங்கு அவள் கொடுப்பான் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. ஆனால் அவளுடைய சக்களத்தி ஆகிய பெனினாள் இவளை ரொம்ப மனமடிவாக்குவாள் என்றும் அவள் அங்கே 3 காரியத்தை உடையவளாக இருந்தாள் என்றும் பார்க்கிறோம். ஒன்று அழுது கொண்டிருந்தால், இன்னொன்று சாப்பிடாதிருந்தால், 3வது சஞ்சலத்தோடு கூட இருந்தார். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த தன்னுடைய மனைவியை பார்த்து அந்த 8ஆம் வசனத்தில் கணவன் சொல்லுகிற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி பேசுகிற, மனைவியோடு பேசுகிற வார்த்தையை இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கிறோம். இந்த 10 குமாரர்களுக்கு விட நான் அதிகம் அல்லவா என்று சொன்னதின் நிமித்தமாக பெணினாளுக்கு 10 குமாரர் இருந்ததாக எண்ணுகிறார்கள். பெணினாளுக்கு, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசும்படி தேவன் சில காரியங்களை உங்களோடு கூட தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். எல்கானா இவன் தேவனுக்கு மாதிரியானவன். எல்கானா தேவனுக்கு மாதிரியானவன். எல்கானா அப்படின்ற வார்த்தைக்கு தேவன் சிருஷ்டித்த என்று அர்த்தம். தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இவனிடத்தில் 2 மனைவிகள் இருக்காங்க. ஒருத்தி சகலத்தையும் உடையவளாக இருக்கிறாள், இன்னொருத்தி ஒன்றுமில்லாதவளாய் இன்னொருத்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் தேவனே படைத்திருக்கிறார். இதில் சிலர் எல்லாம் உடையவர்களாக இருக்காங்க, சிலர் எல்லாம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெனினாள் யார் அப்படின்னா, இவ்வுலகத்திலே தங்களுடைய பங்கை, எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்கிற உலக ஜனங்களுக்கு மாதிரியானவள் பெனினாள். அன்னாள் ஒரு நன்மையும் கிடைக்காமல் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடும் உபவாசத்தோடும் இருக்கிற இன்னொரு கூட்ட மக்களை இந்த இடத்திலே படிக்கிறோம். இந்த 2 கூட்ட ஜனங்களை குறித்தும் பைபிளில் போட்டிருக்கு. அவர்களும் தேவனாலே உருவாக்கப்பட்டவர்கள் தான். சங்கீதம் 17ஆம் சங்கீதத்துக்கு வாருங்கள், வசனம் 14 பாருங்கள், 17 14 பாருங்கள். இந்த உலக மக்களை குறித்து இந்த இடத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு. உலக மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? இம்மையில் தங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்ற ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்கள்.
ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்கள். இம்மையிலே அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ இதை எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்கள். இவர்கள் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறதினால் நித்தியத்தை குறித்து ஒரு நாளும் இவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. பரலோகத்துக்கு போகணுமே என்று ஒரு நாளும் இவங்க அதை குறித்தெல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களில் சிலர் இப்படி என்றாங்க, நாங்கள் இப்போ இருக்கிறதே பரலோகத்தில் தான் இருக்கோம்னு நினைக்கிறாங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் கடவுள் எங்களுக்கு தந்திருப்பதாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் இல்லாமல், ஆசீர்வாதங்கள் இல்லாமல், அழுகையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற இன்னொரு ஜனத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். 73ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். வசனம் 3வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, 73ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் என்றால், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்காதவங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இம்மையில் தங்களுடைய எல்லா நன்மைகளையும் பெற்றவங்களாக இருக்காங்க, எல்லா ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறாங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்கிறான், அந்த துன்மார்க்கருடைய வாழ்வை நாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு? பொறாமையாக இருக்கு அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, அதில் 12 வசனம் வரைக்கும் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்குது. அவங்களுடைய மந்தைகள் ஏராளமாய் பெருகுது. அவர்களுடைய பிள்ளைகள் வரிசையாக கூட்டமாக அப்படி இருக்காங்க. அவர்களுக்கு செல்வம் இருக்கிறது, அவர்களுக்கான சகல ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு? அப்படிப்பட்ட நன்மையை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. யோபு 21ஆம் அதிகாரத்தில் இந்த கூட்ட ஜனங்களை குறித்து யோபுவும் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவார். 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது, யோபு 21 7 முதல் 15 வசனங்களை படிக்கும்போது, துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் இருக்கும். தேவனுடைய மிலாறு இந்த வசனத்தில், இந்த 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள்லாம் யாரு? துன்மார்க்கர். எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு தேவனுடைய பிள்ளை போய் போர் போட்டாங்கன்னா தண்ணி இல்லாமல் போயிடுது. அதே அவங்க போய் செஞ்சாங்கன்னா என்ன செய்யுது? தண்ணி நல்லா வருது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் இருக்கிற தன்மையிலே அப்படி இருக்கலாம், எல்லாமே எனக்கு எப்படி நடக்குது? நல்லா நடக்குது என்று நினைக்கிறாங்க. தங்கள் உள்ளத்தில் கர்வம் உள்ளவங்களாக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் பெனினாளுக்கு ஒப்பனையானவர்கள். ஆனால் இதே உலகத்தில் இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நன்மைகள் இல்லாமல், ஆசீர்வாதங்கள் இல்லாமல், இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது என்னதான் வருது? அழுக வருது, சாப்பிடாது இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது, சஞ்சலம் உண்டாகிற ஒரு நிலைமை அங்கே இருக்கிறதை பார்க்குறோம். நாம் 73ஆம் சங்கீதத்துக்கு மீண்டும் வருவோம். 12வது வசனத்தை படிக்கலாம். 12வது வசனத்தை படிங்க. இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவர்கள் இவர்கள். ஆனால் தேவ ஜனத்தை குறித்து 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 14வது வசனம் பாருங்க. நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஒருவன் இப்படி சொல்றான், ஒருத்தங்க அப்படி இருக்காங்க. ஒருத்தங்களுக்கான வாழ்வு நல்லா இருக்கு, பிள்ளை குட்டிகளோட ஆசீர்வாதத்தோட எல்லா வருமானத்தோட நல்லா இருக்காங்க, செழித்து இருக்காங்க. ஆனால் ஒரு மனுஷன் தன்னை குறித்து என்ன சொல்றான்? ஆண்டவரே, எனக்கு அப்படி அல்ல, நான் எப்படி தெரியுமா இருக்கேன்? நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் நான் தண்டிக்கப்படுகிறேன். அப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு இருக்கிறது. நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் இம்மைக்கு உரியவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி,
நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாய் இருப்பது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல. இங்க இருக்கிற அந்த 2 பெண்கள் இருக்காங்க பாருங்க, பெனினாள், அன்னாள். பெனினாள் இம்மைக்குரிய தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக ஜனங்களுக்கு ஒப்பானவள். அன்னாள் தேவனுடைய ஜனங்களுக்கு மாதிரியானவள். இவளை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. இவளை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன? இவளிடத்தில் சாமுவேலை பிறக்க செய்து அந்த சாமுவேலின் மூலமாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வச்சு, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண வைத்து, தேசமெங்கும் ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷனை இவள் மூலமாய் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஏனென்றால் அன்னாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரின் கிருபையை பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். இந்த கர்த்தரின் கிருபை பெற்ற இவள் தேவ சித்தத்தை சற்று எனக்கு தாமதமாகுதே, தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தாமதமாகும் போது இவள் என்ன செய்தாள் அப்படின்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு, அழுது கொண்டிருந்தாள். அன்றைக்கு பண்டிகை நாள், சந்தோஷமாக எல்லாரும் இருக்க வேண்டிய நாள், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற நாள். ஆனால் இவ மட்டும் எப்படி இருக்கா பாருங்க, அழுது கொண்டிருந்தால், சாப்பிடாமல் இருந்தால், சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தால். ஆனால் இவளுடைய பேருக்கு ஏற்றபடி இவளுடைய ஜீவியம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதை விட்டுவிட்டு துக்கத்தோடு வேதனையோடு அழுது கொண்டு அப்படியே அவள் இருந்தாள். பைபிளில் 2 அன்னாள் இருக்காங்க. இன்னொரு அன்னாள் எங்கே இருக்கிறாள்? லூக்கா சுவிசேஷத்திலே அந்த அன்னாள் இருக்கிறாள். லூக்கா சுவிசேஷத்திலே அந்த அன்னாள் இருக்கிறாள். 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா அந்த அன்னாளை குறித்து நாம் படிக்கலாம். அந்த அன்னாள் யாரு? ஆசேர் கோத்திரத்தால் பானுவேலின் குமாரத்தி. இவள் ஒரு தீர்க்கதரிசி. 7 ஆண்டுகள் கணவனோடு கூட வாழ்ந்தாள். 7 ஆண்டுகள் முடிவிலே அவன் கணவன் மரித்து போனான். தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாக விதவையாயிருந்த அவள் மேசியாவின் பிறப்பை எதிர்பார்த்து காத்திருந்தாள். 84 வயதிலே அந்த மேசியாவை தன்னுடைய கண்களினாலே தரிசித்தாள். இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருந்தாள். இவளும் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவள் தான். ஆனால் அந்த அண்ணாளை போல இல்லை இந்த அண்ணாள். இவளும் வாழ்க்கையில் பாதிப்பை உடையவள் தான். மேசியாவை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாள். எதிர்பார்த்த இந்த அண்ணாள் தேவனை ஒரு நாள், தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்நாளின் 84வது வயதிலே இவள் அவரை சந்தித்தாள். இது ஒரு அண்ணாள். ஆனால் இன்னொரு அண்ணாள் இருக்கார் பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள அண்ணாள். இவள் என்ன செய்து கொண்டிருந்தால்? அழுது கொண்டே இருந்தால், சாப்பிடாதிருந்தால், சஞ்சலப்பட்டு கொண்டு இருந்தார். பைபிளில் பார்த்தீங்கன்னா அழுகைக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. எசேக்கியா ராஜா அவள் வியாதிப்பட்டிருந்த போது கர்த்தரை நோக்கி அழுது போய் ஜெபம் பண்ணா. ஏசையா சொல்லுவார்ல, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொன்னபோது கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்த்தான். அவன் தனக்காக அழுதான். அவன் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ஆகார் தன்னுடைய பிள்ளைக்காக அழுதாள். அவளை குறித்து நம்ம படிக்கிறோம் அல்லவா? அவள் அழுதது எதுக்காக? பிள்ளைக்காக அழுதாள். மரியாள் மார்த்தாள் தன்னுடைய சகோதரன் இறந்ததை பார்த்து அதற்காக அவர் அழுது கொண்டிருந்தார். பிள்ளைக்காக அழுதவர்கள் உண்டு, தனக்காக அழுகிறவர்கள் உண்டு, சகோதரனுக்காக அழுகிறவர்கள் உண்டு. எத்தனை தன்மையிலே வித்தியாசமான காரியத்துக்காக அழுதவர்களை குறித்து நாம் பைபிளில் பார்க்கிறோம். இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவது, நீங்கள் உள்ளத்தில் குமரலோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, ஏதேதோ ஒரு காரணத்துக்காக அப்படிப்பட்ட வேதனையோடு கூட இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி இது: ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? உன்னை ரட்சித்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவது, 10 குமாரரிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அதிகம் அல்லவா? தாவீதும் பல சூழ்நிலைகளில் அழுதவனாக இருந்தான். கண்ணீரோடு வேதனையோடு தேவனை நோக்கி பார்த்தவனாக இருந்தான்.
அப்படி பார்த்தவன் தான் ஒரு நாள் இப்படி சொல்லுவான். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அவன் இப்படி சொல்லுகிறான், தன்னை சுற்றிலும் துன்மார்க்கர், தன்னை சுற்றிலும் நெருக்கத்தில், தன்னை சுற்றிலும் தன்னை கொன்று போடும்படியாக தேடுகிற ஒரு பெரும் கூட்டம், இவங்க எல்லாருடைய மத்தியிலையும் அவன் இப்படி சொல்லுவான், அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என்னுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தன்மையில் அழுதாலும் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். அடுத்த வசனம் 9ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார், நிச்சயமாய் என்னுடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். இப்படித்தான் அந்த தேவ மனிதன் ஜெபிக்கிறதை இந்த இடத்துல படிக்கிறோம். எத்தன்மைக்காக, எந்த காரணத்துக்காக? இந்த இடத்துல உள்ளத்தின் குமரலோடு ஒருவேளை நீங்கள் அமர்ந்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீ எதுக்காகவும் அந்த குமரலோடு கூட இருக்கலாம். உனக்காக, தனிப்பட்ட காரியத்துக்காக, உன் பலவீனத்துக்காக, எனக்கு இப்படி வந்துருச்சே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கு என்று உன் பலவீனத்துக்காக, உன் சகோதரனுக்காக, உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் கணவருக்காக, மனைவிக்காக, உன் காரியங்களுக்காக, உனக்கு இருக்கிற தொந்தரவுகளுக்காக, பிரச்சனைகளுக்காக, எந்த காரியத்துக்காக நீ அழுது கொண்டிருந்தாலும் உன் அழுகையின் சத்தத்தை இன்றைக்கு அவர் கேட்கிறார். உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் இன்றைக்கு கேட்கிறார். உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டு உன்னை நோக்கி அவர் பார்க்கிறார். இங்கே இருக்கிற எல்கானா தேவனுக்கு ஒப்பனையானவன். தேவனுடைய சத்தம் இன்றைக்கு உன்னை நோக்கி வருகிறது. அந்த சத்தம் என்ன? அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரிலும் நான் உனக்கு அதிகமல்லவா? ஆனால் நீ கர்த்தரால் கிருபை பெற்றவள். கர்த்தரால் கிருபை பெற்றவள். அன்னாள் என்றாலே என்ன அர்த்தம்? கிருபை பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். ஆதியாகம தெரிஞ்ச புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கிருபை என்ற வார்த்தை 7 தரம் இருக்கு. ஆதியாகம புஸ்தகத்தில் கிருபை என்ற வார்த்தை 7 தரம் இருக்கு. கிருபை என்ற வார்த்தை, இந்த கிருபை என்ற வார்த்தை யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5 முக்கியமான நபர்களுக்கு கிடைத்ததாக நம்ம படிக்கிறோம். இந்த கிருபை கிடைத்ததினாலே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு அற்புதமான உதவிகளை செய்து தம்முடைய மகிமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த கிருபையை உங்களே ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த கிருபையை முதல்ல பெற்றவன் நோவா. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு. ஆதியாகமத்தில் நான் சொன்னேன் அல்லவா, 5 பேர் கிருபை பெற்றவர்கள் ஆதியாகமத்தில். அதில் முதல்ல இந்த கிருபையை பெற்றவன் நோவா. 6:8 படிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, எல்லாம் அழிந்து போனது, கிருபை பெற்றவன் அழியவில்லை. கிருபை பெற்றவன் காப்பாற்றப்பட்டான். கிருபை பெற்ற தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தான். தேவ சித்தத்தின்படி தேவன் அவனை அற்புதமாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அற்புதமாய் அவனை நடத்தினார். 2வது இந்த கிருபை பெற்றவன் ஆபிரகாம். 10ஆம் அதிகாரத்திலே நம்ம 18ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு, இந்த கிருபை அவனுக்கு கிடைத்ததாக 24:27 படிக்கிறோம். இங்கே கிருபைக்காக அவன் வேண்டுதல் பண்ணுகிறான். 24:27 நம்ம படித்தோம்னா அந்த கிருபை அவனுக்கு கிடைத்ததாக நாம் படிக்கிறோம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. 10ஆம் அதிகாரத்திலே 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கிருபைக்காக தேவனை நோக்கி பார்த்து கேட்டான் ஆபிரகாம். இப்பொழுது 24:27 நம்ம பார்த்தோம்னா அவனுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் வந்து சொல்லுவான், என் எஜமான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை என்று அவனுடைய வேலைக்காரன் சொல்லுவதை இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம்.
தேவனுடைய கிருபையை மூன்றாவதாக பெற்றுக்கொண்டவன் லோத்து. 19 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவன் லோத்து. இந்த கிருபை தான் சோதோம் கொமோரா பட்டணம் அழிகிற நேரத்திலே அந்த கிருபை தான் அவனுக்கு போதுமானதாக இருந்து அவனை காத்து நடத்தியது. உம்முடைய கண்களில் உம்முடைய அடியேனுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். கிருபை என்ற வார்த்தை இந்த ஒரே வசனத்தில் 2 தரம் போட்டிருக்கு. இந்த ஒரே வசனத்தில் 2 தரம் போட்டிருக்கு. கிருபை 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 2 தரம் இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். 4வதாக இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவன் யோசேப்பு. யோசேப்பு 39 ஆதியாகமம் 39:21 நம்ம படிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேலே கிருபை வைத்து. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் மேலே கிருபை வைத்தார். 5வதாக இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவன் பென்யமீன். 43ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் 43:29 நம்ம படித்தோமானால் அந்த இடத்துல போட்டிருக்கு, அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். இந்த 7 இடத்துல ஆதியாகம புத்தகத்தில் கிருபை பெற்றவர்களை குறித்து நாம் இந்த 7 இடத்துல நம்ம படிக்கிறோம். கிருபை என்ற வார்த்தை 7 முறையும், அதை பெற்றுக்கொண்டவர்கள் 5 முறையும் ஆதியாகமத்திலே நாம் படிக்கிறோம். எனவே இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நீங்கள் எப்படி தேவனிடமிருந்து கிருபையை பெற்றிருக்கிறீர்கள் என்று சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். எனக்கா தேவனுடைய கிருபையா எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டால், தேவனுடைய கிருபை உங்களுக்கு எப்படி கிடைத்தது, கிடைச்சிருக்கா கிடைக்கலையா என்பதை நான் இப்போ சொல்கிற வசனத்தின் மூலமாக உங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டினால் சாமுவேல் என்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் உனக்கு வரும். சாமுவேல் என்கிற நன்மை நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும். நீ எந்த காரியத்துக்காக அழுது கொண்டிருக்காயோ அதிலிருந்து ஒரு முடிவை ஆண்டவர் இந்த காலவேளையிலே உனக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார். உனக்காக குறித்திருக்கிற சாமுவேலை கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு தந்து தேவன் தம்முடைய மகிமையை உனக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். உனக்காக இருக்கலாம், உன் பிள்ளைக்காக இருக்கலாம், உன் குடும்பத்துக்காக இருக்கலாம், உன் சகோதரனுக்காக இருக்கலாம். உன்னுடைய கண்ணீர் எதுக்காக இருக்கிறதோ அந்த சாமுவேலை கர்த்தர் கண்டிப்பாக உனக்கு தந்து தம்முடைய மகிமையை உனக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்கிற சில வசனத்தை வைத்து இந்த இடத்துல தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் தான் அமர்ந்திருக்கிறீர்கள். தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் தான் இந்த இடத்துல தேவ சமூகத்திலே நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். சில வசனங்களை சொல்லவா, எப்படி கிருபை உங்களிலே கிரியை செய்கிறது? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, தேவன் உங்களை கிருபையினாலே அழைத்திருக்கிறார். அதில் போட்டிருக்கு பாருங்க, கிருபையினாலே அழைத்திருக்கிறார். நீங்கள்லாம் யார் தெரியுமா? கிருபையினாலே அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கிருபையினாலே அழைக்கப்பட்டவர்கள். கிருபையினாலே அழைக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாருமே. நம்மை அழைத்தது நம்முடைய தகுதியினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே நம்மை அழைச்சிருக்கிறார். கிருபையினாலே நம்மை அழைச்சிருக்கிறார். கிருபை அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற பரிசு. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற பரிசு. உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி தெரியுமா அழைச்சிருக்கிறாரு? நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல. எந்த தகுதியுமே இல்லாமல் போனாலும் அவருடைய மாபெரிய கிருபையினாலே உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கிருபையினாலே அழைச்சிருக்கிறார். 2வதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் போட்டிருக்கு. 2:8 படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே. 2வது அங்கே சொல்லியிருக்கு, கிருபையினாலே நீங்கள் ரட்சித்திருக்கிறார் அவர் உங்களை. கிருபையினாலே அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நாம் எப்படி கிருபை பெற்றவர்கள். எபிரேயர் 8 வசனம் 12 நம்ம படிக்கிறோம், நான்
அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கு. நாம் பாவிகளா இருந்தோம், கர்த்தர் நம்மை மன்னித்தார். எப்படி மன்னித்தாரா? கிருபையாய் நம்மை மன்னித்தார். ஹல்லேலூயா. ஆதி காலங்களில் கர்த்தர் தங்களை மன்னிக்க வேண்டுமானால் ஆடு மாடுகளை கொண்டு போய் பலி செலுத்தி கடவுளிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள் ஜனங்கள். ஆனால் நமக்கெல்லாம் அந்த தொந்தரவு எதுவுமே இல்லாமல் கிருபையினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இரத்தாம்பரம் போன்ற சிவப்பாயிருந்த என் பாவத்தை, இரத்தாம்பரம் போன்ற சிவப்பாயிருந்த என் பாவங்களை எப்படி அவர் மன்னித்தாராம்? கிருபையினாலே மன்னித்தார். ஹல்லேலூயா. கிருபையினாலே உங்களை அழைத்திருக்கிறார். கிருபையினாலே உங்களை ரட்சித்திருக்கிறார். கிருபையினாலே உங்களை அவர் மன்னித்திருக்கிறார். கிருபையினாலே உங்களை அவர் நீதிமான்களாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். தீத்து 3:6 நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் எப்படி நம்மை மாற்றியிருக்கிறார்? அவருடைய கிருபையினாலே, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு குறிப்பு பைபிளில் போட்டிருக்கு, கிருபையினாலே நம்மை பலப்படுத்தி வருகிறார். பலப்படுத்தி வருகிறார். ஒரு பாஸ்டர் இப்படி சாட்சி சொன்னார். ஒரு பாஸ்டர் தன்னுடைய உடலை பரிசோதிப்பதற்காக ஒரு பிரபலமான டாக்டர்கிட்ட போனாராம். அந்த டாக்டர்கிட்ட போனார். அவர் அந்த டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் அவரை பார்த்துட்டு சொன்னார், சார் பாஸ்டர், உங்களுக்கு கிட்னி கெட்டு போயிருச்சு, இருதயம் கெட்டு போயிருச்சு, நுரையீரல் கெட்டு போயிருச்சு, அதிகபட்சமாக நீங்கள் இருந்தால் ஒரு வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். அந்த பாஸ்டர் சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மகிட்ட சாட்சியாக சொன்னார். இங்கே வந்து சில வருஷங்கள் ஆனது, ஆண்டவரை நம்பினார், விசுவாசித்தார். பலவீனம் இருந்தது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, தேவரீர் நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, என் பலவீனத்தில், உன் பலவீனத்தில் நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீரே. டாக்டர் இப்படி சொல்கிறாரு, நீர் இப்படி சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபித்தார். சில வருடங்கள் ஆனது. 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு நாள் பேப்பரில் ஒரு செய்தி வந்துச்சு. இவரை செத்து போயிடுவோம்னு ஒரு டாக்டர் சொன்னார்ல, அவர் மரித்தார், கண்ணீர் அஞ்சலின்னு போட்டாவில் போட்டு வந்துச்சான். இவரை செத்து போங்க அப்படின்னு சொன்ன அந்த பாஸ்டர் இன்னைக்கு 85 வயசு. அவர் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கார். 85 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கார். அந்த டாக்டர் 2-3 வருஷத்துல இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். நீங்கள் நானும் ஜீவனோடு உயிரோடு இருப்பது எப்படி தெரியுமா? அவருடைய கிருபையினாலே. 1 கொரிந்தியர் 12:9. 1 கொரிந்தியர் 12:9. பலவீனம் வந்தபோது, பிரச்சனைகள் வந்தபோது பவுல் தேவனிடமாய் போய், தேவரீர் என் பலவீனம் எனக்கு நீங்களுமே என்று போன போது நடந்தது என்ன? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு வந்தது. இந்த பலவீனத்தோடு இருக்கியா, இது உடம்பு விட்டு போகாதுன்னு சொல்லிட்டாங்களா? இப்பொழுது நான் உனக்கு சொல்றேன், உன் பலவீனமான சூழ்நிலையிலையும் என் கிருபை உன்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. என் கிருபை உன்னை பலப்படுத்தும். இந்த பவுல் தான் வயதான காலத்தில் இப்படி சொல்லுவார். 1 கொரிந்தியர் 15:10 சொல்லுவார், நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். எப்படி தெரியுமா இருக்கேன்? நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். எப்படி இருக்கிறேன்? நான் தேவ கிருபையினாலே நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீங்களும் நானும் இருப்பது எப்படி இருக்கிறோம்? நாம தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நாம கிருபை பெற்றவங்களா இல்லையா? நாம கிருபை பெற்றவர்களா இல்லையா? சொல்லுங்க. கிருபையினாலே உங்களை அழைத்து இருக்கிறார். கிருபையினாலே ரட்சித்து இருக்கிறார். கிருபையினாலே உங்களை மன்னித்து இருக்கிறார். கிருபையினாலே இந்த வயசு வரைக்கும் உங்களை பலப்படுத்தி நடத்துகிறார். கிருபையினாலே நீங்கள் இருக்கிறீர்கள், கிருபை பெற்றவர்கள். உங்களுக்கான ஒரு செய்தி இருக்கிறது. ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? 10 குமாரரிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? இப்பொழுது உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள். நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையவே உங்களில் எத்தனை பேர் அவரை நோக்கி பார்த்து சொல்ல முடியும்? 10 குமாரரிலும் நீர் எனக்கு அதிகம் ஆண்டவரே.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? 10 வீடு இருக்கிறதை காட்டிலும் நீர் எனக்கு அதிகம் ஆண்டவரே. 10 கோடி இருக்கிறதை காட்டிலும் நீர் எனக்கு அதிகம் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அன்றைக்கு எல்கானா மனைவியை பார்த்து, அன்னால பார்த்து அந்த வார்த்தையை சொன்னான். தேவனுடைய வார்த்தையாக இப்போது வருகிறது. விசுவாசத்தை நிறைந்தவர்கள், விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் அந்த தேவனை பார்த்து இப்படி சொல்லணும், ஆண்டவரே 10 குமாரரிலும் நீர் எனக்கு அதிகம், 10 வீட்டை பார்க்கிலும் நீர் எனக்கு அதிகம், 10 கோடி இருக்கிறதை பார்க்கிலும் நீர் எனக்கு அதிகம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அதிகமாக எத்தனை காரியத்தை உங்களுக்கு செஞ்சிருக்காருன்னு பாருங்க. அதிகமாக அவர் செஞ்ச அந்த காரியத்தை வைத்து தேவனை நோக்கி பார்த்து நாம் சொல்லணும் இப்படி, நீர் எனக்கு அதிகம் ஆண்டவரே, நீர் எனக்கு அதிகம் ஆண்டவரே. சங்கீதக்காரர் இப்படி சொல்லுவான்ல, 4ஆம் அதிகாரம் 4ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பெரிய செல்வந்தராக கூட இருப்பாங்க, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற சந்தோஷம் அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்காது. உங்கள்கிட்ட இருக்கிறவங்க உங்களை விட அதிகமாக வருமானம் உள்ளவங்களாக இருப்பாங்க, பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குல்ல, அது உங்களுக்கு இருக்குது, அவர்களுக்கு அது இல்லாமல் இருக்குது. எனவே தான் இங்கே சொல்கிறான், 4:7 சங்கீதத்தில் சொல்கிறான், ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். ஏனென்றால் 10 குமாரரிலும் நீர் எனக்கு அதிகமானவர், 10 வீட்டை பார்க்கலும் நீர் எனக்கு அதிகமானவர், 10 கோடியை பார்க்கலும் நீர் எனக்கு அதிகமானவர். எனக்குள்ளே என்னோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, யோவான் 15:13 போட்டிருக்கு. 15:13 எல்லாரையும் விட என்னை அதிகமாய் நீ நேசிக்கிறவர், அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறவர், அதிகமான அன்பை என் மேலே பொழிந்திருக்கிறவர். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்று சொல்லியிருக்கல்லவா, அந்த அன்பை எனக்காக வெளிப்படுத்தி இருக்கிறவர் நீர். அதிகமான சந்தோஷத்தை தந்தவர், அதிகமான அன்பை எனக்கு வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நான் அதிக கனி கொடுக்கும்படி என்னை சுத்தம் பண்ணி வருகிறவர். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 15:2 படிக்கிறோம். அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். 15:2. ஏன் அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார்? இன்னும் அதிக கனிகளை நாம் தரும்படி. அதிக சந்தோஷம், அதிக அன்பு, அதிக கனி. நீங்கள் நானும் ஆண்டவரை இப்படி பயபக்தியோடு கூட இருக்கணும். பிலிப்பியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி அதிக பயபக்தியோடு இந்த தேவனை நாம் சேவிக்கணும். அதிக பயபக்தியோடு இந்த தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யணும். பிலிப்பியர் 2:12 பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை முழுமையாய் நம்புகிற விசுவாசிக்கிற மக்கள் என்ன இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி இருந்து பழகினவங்களுக்கு பாருங்கள், ஆண்டவருடைய அற்புதமும் நடக்கும். அந்த வீட்டில் ஆண்டவருடைய அற்புதமும் அப்பப்போ நடக்கும். எப்பொழுதெல்லாம் தன்னுடைய அற்புதமான கரத்தை நீட்டணுமோ அப்போதெல்லாம் தன்னுடைய அற்புதமான கரத்தை அவர் என்ன செய்வார்? அற்புதமான கரத்தை அப்படியே நீட்டுவார். அப்படி நீட்டுவார். அது யார் மூலமாக எப்படி தான் நீட்டுவார் சொல்ல முடியாது. அப்படிலாம் அற்புதமான காரியம் என்ன செய்யும்? நடக்கும். ஒரு நாள் பேரை டவுனில் கடை வச்சிருக்கிற ஒரு நண்பர், அவருடைய கடைக்கு போனேன். நான் ஒரு சாமான் வாங்குறதுக்காக அந்த செல்ஃபோன் கடைக்கு போனேன். இது நடந்து 10 வருஷம் இருக்கும். அந்த சமயத்தில் போனேன். அவர் என்கிட்ட ஒரு பேக்கை கொடுத்து, இந்த பேக்கில் ஒரு பெரிய பைபிள் இருக்குது, இந்த பைபிளை ஒரு டீ கடையில் ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டாரு, அந்த பைபிளை அந்த டீ கடைக்காரங்க 1 மாதமாக வச்சுருந்துட்டு இந்த பைபிள் இருக்குப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு நண்பர் எனக்கு ஒரு பைபிள் கொடுத்துருக்காரு. அவர் இருந்து மனுஷன் பைபிள் கொடுத்துருக்காரு, மதுரையில் வச்சு என்கிட்ட கொடுத்தாரு.
சரி அதை கொடுப்பா, நான் கொண்டு வரேன் அப்படின்னு அந்த பைபிளை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். என்கிட்ட ஏற்கனவே ஒரு பைபிள் இருக்குது, இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை என்கிட்ட கொடுக்குறாரு. இதுக்குள்ளே பைபிள் இருக்குன்னு. அது ஒரு ஆர்சி பைபிள். அது அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிலுவை ஒன்று அந்த பைபிளுக்குள்ளே இருக்குது. சில்வரில் உள்ள சிலுவை பைபிளில் இருக்குது. அந்த சிலுவையில் இயேசு தொங்குறது போல் ஒரு சுரூபமும் இருக்குது. அது அந்த பைபிளுக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே அந்த பைபிள் ஒரு டீ கடைக்காரர்கிட்ட 1 மாதம் இருந்திருக்கு, இன்னொரு கடையில் 1 மாதம் இருந்திருக்கு. இப்போ என்கிட்ட இப்போ வந்திருக்கு அந்த பைபிள். அந்த பேக்கோடு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, நான் ஒரு ஆர்சி பைபிள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதில் என்ன மொழிபெயர்ப்பு போட்டிருக்கு அதை படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஆண்டவர் அதை கொடுத்துட்டார். இந்த பைபிளை வாங்கிட்டு வந்துட்டு அந்த பேக்கை திறந்து அந்த சிலுவையும் அவர் என்கிட்ட பார்த்துட்டு சொன்னார், இந்த ஒரு சிலுவை ஒன்று இருக்குது சார், அதில் இயேசு தொங்குனது மாதிரி இருக்குது சில்வரில் அப்படின்னு அதையும் கொடுத்தாரு. இந்த பைபிளையும் கொடுத்தாரு. இங்கே வச்சு இதில் திறந்து அந்த பைபிளை நான் திறந்து பார்க்குறேன். அதில் 1000 ரூபா நோட்டாக 4 நோட்டு இருக்குது உள்ள. கர்த்தர் எப்படியே ஒரு மனுஷனுக்கு காசு கொடுக்கணும்னா எப்படிலாம் கொடுக்குறாரு பாருங்க. ஏற்கனவே ஒரு 2 பேர் அதை வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் அவங்க திறந்து என்ன செஞ்சுருக்கலாம், பார்த்துருந்தாங்கன்னா அதை எடுத்துருப்பாங்க. சார் பார்த்தேன் சார் அந்த டீ கடைக்காரன், இது ஒரு மாதிரி புக்காக இருக்கப்பா அப்படின்னு அப்படியே மூடி வச்சுட்டு கொடுத்துட்டாண்டு. வனாந்தரத்துலேயும் வழியை திறப்பார், கடல்லையும் வழியை திறப்பார். வனாந்தரமாக இருந்தாலும் வழியை ஆண்டவர் என்ன செய்வார், ஆறுலையும் வழியை திறப்பார். என் தேவை என்னன்றது ஆண்டவர் தானே தெரியும். அதை எப்படி சந்திப்பார் ஆண்டவர்? விசுவாசிகள் மூலமாகவும் சந்திக்கிறாரு, ஒரு டீ கடை இந்த செல்போன் கடைக்காரன் மூலமாகவும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு. இப்படிப்பட்ட நான் தேவைக்காக கவலைப்படணுமா? இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்லாம் கணக்கு கிடையாது. எப்படி வேணாலும் வரும். என் தேவன் எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவர். இப்போ அந்த பைபிளை தான் இந்த 10 வருஷம் நான் வச்சுருக்கேன். இந்த ஒரு வசனத்தை படிக்கும்போது அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கு இதை பற்றி அப்படின்னு பார்ப்பேன். சில வேதாகமங்கள் சில மொழிபெயர்ப்புகள்லாம் வச்சுருக்கேன் நிறையா. இந்த பைபிளில் இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த பைபிளில் என்ன சொல்லுது, ஆங்கில வேதாகமம் என்ன சொல்லுது, ஓப்பன் பைபிள் என்ன சொல்லுது, ஆம்பிளிஃபைட் பைபிள்னு ஒன்று இருக்குது, அது என்ன சொல்லுது. ஒரு வசனத்தை பல பைபிள்களில் அப்படி பார்ப்பதற்கு எனக்கு உதவியாக இருக்குது அந்த பைபிள். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, தேவன் எப்படிப்பட்ட காரியத்தையும் எப்படிப்பட்ட தேவையோடு இருந்தாலும் தேவையை சந்திப்பதற்கு ஆண்டவர் வல்லவர். அல்லேலூயா, ஆண்டவர் வல்லவர். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனை விசுவாசிக்கிற நீங்கள், உங்கள் தேவைக்காக ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய தேவைக்காக ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. தேவை எல்லாத்தையும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாக சந்திப்பார். அல்லேலூயா. கல்லுப்பட்டியில் இருக்க ஸ்கூலில் தான் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சேன். பள்ளிக்கூட எம்எஸ்ஆரில் தான் படித்தாங்க அவங்கெல்லாம். அந்த நேரத்தில் இந்த வட்டாரத்தில் அதுதான் அதிகமான பீஸ் உள்ள ஸ்கூலு. அந்த நேரத்தில் அவங்க படித்த நேரத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 1ஆவதுல 2ஆவதுலேருந்து அவங்க படிச்சுட்டு வரும்போது அதுதான் அதிகமான பீஸ் உள்ள ஸ்கூல். அது கொஞ்சம் நல்ல ஸ்கூல்னு கேள்விப்பட்டேன். எப்படி நான் போய் சேர்த்துருப்பேன் பிள்ளைகளை அங்கே போய்? ஒன்று தான், விசுவாசம் இருந்துச்சு. நம்மகிட்ட நகை நட்டு எதுவும் கிடையாது, சொத்து சோகம் எதுவும் கிடையாது. பிள்ளைகளை நல்லா என்ன செய்யணும், படிக்க வைக்கணும். பிள்ளைகளுடைய பெற்றோரே, இங்கே இருக்கிறவங்க பெற்றோருக்கு பூரா சொல்கிறேன், நகை நட்டு சேர்க்குறதை விட பிள்ளைகளை உங்களால் முடிஞ்ச அளவு நல்ல ஸ்கூலில் என்ன செய்யணும், படிக்க வைக்கணும். இயேசுக்கிட்ட வந்தால் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது முடியாது இப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ நம்புகிற ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உனக்கு உயர்த்துவார். ஹல்லேலூயா. சரியான பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்காமல் இருந்திருந்தேன்னா பிள்ளைகள் வருங்காலத்தில் ஆண்டவரை நேசிப்பாங்களா, ஊழியத்தை நேசிப்பாங்களா? அவங்க என்ன நினைப்பாங்க, எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வந்ததுனால தான் எங்களை சரியாக படிக்க வைக்கல, எங்கள் அப்பா வேறு வேலைக்கு போயிருந்தா எங்களை நல்லா என்ன செஞ்சுருப்பார், படிக்க வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்லுவாங்களா? நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கான எல்லா கல்வியும் பெற்றோராகிய நாம் விசுவாசித்து செய்யுங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாக நிச்சயமாக சந்திப்பார். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் உள்ள காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறீர். நீர் என் கூட இருக்கிறீர், என் தேவையெல்லாம் அற்புதமாய் நீர் சந்திப்பீர். அதிக கனி கொடுக்கும்படி
என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறீர், என்னில் அதிகமாக அன்பு செலுத்துகிறீர். எனவே நான் என்ன செய்ய போகிறேன்? லூக்கா 21:3 அந்த ஏழை விதவை காணிக்க போடுவாள் அல்லவா, அவளை குறித்து இயேசு என்ன சொல்லுவார்? இவளே எல்லாரையும் விட அதிகமாய் போட்டாள் அப்படின்னு இயேசு சொல்லுவார். இப்படிப்பட்ட நன்மையை செய்கிற எனக்கு ஆண்டவருக்காக கொடுக்கறதுல ஒரு நாள் நான் கஞ்சத்தனம் பண்ணுறதே கிடையாது. தேவன் ஆண்டவர் திடீர்னு சொல்லிடுவார், இதை செய்ய, இதை கொடு, இப்படி செய்ய அப்படின்னு. போன திங்கக்கிழமை இங்கே ஒரு பாஸ்டர் கூட்டம் நடந்துச்சு. பாஸ்டருங்க ஒரு 24 பேர் வந்திருந்தாங்க. ஒரு கூட்டம் நடந்துச்சு இங்கே. நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், மற்ற பாஸ்டர்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். இங்கே உள்ள இந்த ஒரு ஊழியக்காரரை சுட்டி காமிச்சு, அவர் ஒரு தேவையோடு இருக்கிறார், நீ தான் அவர் தேவையை சந்திக்கணும் அப்படின்னு திடீர்னு ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்துறாரு. அவர் வெளியே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படி வெளியே வந்தார். நான் அந்த பக்கமாக போயிட்டு, பாஸ்டர் நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். நான் அவர் போகும்போது எப்படி நினச்சிருப்பார், ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு, யார்ட்டையும் கேட்கல, இங்கே வச்சு என் தேவையை அற்புதமாக என்ன செய்தீர், சந்தித்தீர். தேவனை விசுவாசிக்கிறவங்க இப்படித்தான் செயல்படுவாங்க, இப்படி தான் செயல்படணும். எனவே ஆண்டவர் என் தேவை எல்லாத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறபடினால் நானும் ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாய் கொடுக்க முயற்சி பண்ணுகிறேன். பைபிளில் போட்டிருக்கல்லவா, அந்த அந்த ஏழை விதவை கொஞ்சம் தான் இருந்துச்சு, அவள் அதைத்தான் போட்டா. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்கு, தன் ஜீவனத்துக்கான எல்லாவற்றையும் அவள் என்ன செய்தாள், போட்டாள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கும். லூக்கா சுவிசேஷம் 12:48 போட்டிருக்கு, அதிகம் எனக்கு கொடுத்திருக்கிறீர், எனவே அதிகமாய் என்னிடத்தில் கணக்கு கேட்பீர். எனக்கு அதிகமாய் நீர் கொடுத்திருக்கிறீர், எனவே என்கிட்ட அதிகமான கணக்கு கேட்பீர் என்ற உறுத்தல் நமக்குள்ளே எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ இதில் எந்த அளவுக்கு நான் உண்மையாக இருக்கேன்னா ஆண்டவர் என்ன செய்வார், பார்ப்பார். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காரோ எந்த அளவுக்கு நீங்கள் அதில் உண்மையாக இருக்கீங்கன்னு ஆண்டவர் பார்ப்பார். ஏன்னா அந்த வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இப்படி போட்டிருக்கு, மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அதிகமாய் கேட்பார்கள். தேவரீர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாரிலும், எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலையும் உமக்கு அதிகமாய் செய்ய என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவர் அதிகமான காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். அதிகமான அன்பு, அதிகமான சந்தோஷம், அதிகமான கனி கொடுக்க காரியம், அதிகமான பலன், அதிகமான மகிழ்ச்சி, அதிகமான ஆசீர்வாதம், இது எல்லாவற்றையும் நமக்கு அவர் தந்திருக்கிறபடினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாம் சொல்லணும். அது 2 கொரிந்தியர் 11:23 போட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? 2 கொரிந்தியர் 11:23 இப்படி சொல்லுவார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியத்திலே பலர் இருக்காங்க, அவர்களோட ஒரு ஆளா இல்லை நான், அவர்களை விட நான் அதிகமாய் உமக்காக பிரயாசப்படுறவன். இந்த இடத்துல விசுவாசிகளாக நீங்கள் இருக்கீங்க. உங்கள் உள்ளத்தில் எப்படி தெரியுமா என்ன இருக்கணும்? எல்லா விசுவாசியும் போல அல்ல நான், எனக்காக அன்பு செய்த அவருக்கு, எனக்காக ஜீவனை தந்த அவருக்கு எல்லாரையும் விட நான் அதிகம்னு நீங்கள் சொல்லணும். எல்லாரையும் விட நான் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறாரு, நான் மற்ற ஊழியக்காரர்களைப் போல அல்ல, எல்லாரை விட நான் அதிகம். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் இருந்தவன், அநேக காவலிலும் அடிகளிலும் இருந்தவன் என்று தேவனுக்காக அவர் அதிகமாய் செய்த காரியத்தை பட்டியல்றார். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நீங்கள், உங்களை அதிகமாய் நேசித்தாரே, உங்களுக்காக ஜீவனை தந்தாரே, உங்களை பார்த்து தான் அவர் இப்படி சொல்கிறார், 10 குமாரரிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லுகிற ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? தேவனே, மற்ற விசுவாசிகளைப் போல அல்ல நான், அவர்களை விட நான் இந்த காரியத்தில் அதிகம் என்று சொல்லத்தக்க காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி சொல்லத்தக்க காரியங்களை நீங்கள் செயல்படுத்தணும். அப்படி இருந்தால் நிச்சயமாய்
தேவனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுவது, உங்கள் எல்லா பிரச்சனையை விட அவர் உங்களுக்கு அதிகமானவர். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுக்கு இருக்கிற சோதனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றை விட அவர் உங்களுக்கு அதிகமானவர். அதிகமானவராக இருந்ததுனால தான் தகுதி இல்லாத உன்னை அழைத்தார். அவர் அதிகமானவராக இருந்ததுனால தான் தகுதி இல்லாத உன்னை ரட்சித்தார். தகுதி இல்லாத உன்னை தம்முடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்தார். அதிகமான பாவங்கள் செய்திருந்தாலும் கிருபையாய் அவைகளை மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். தம்முடைய பிள்ளையாகும் பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கொடுத்தார். பலவீனங்கள் உள்ள உன் சரீரத்திலே அவர் தன்னுடைய பலத்தை கொடுத்து உன்னை அற்புதமாய் அதிசயமாய் உன்னை நடத்தி வருகிறார். இந்த தேவன் ஆண்டவருடைய வார்த்தையாக உன்னை நோக்கி வருகிறது. நான் உனக்கு அதிகம் அல்லவா, நான் உனக்கு அதிகம் அல்லவா. எந்த துக்கத்தோடு வேதனையோடு இருந்தாலும் இது ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் உன் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், உன்னுடைய வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். அதை தேவனே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெற்றவளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொன்ன எல்கானாவை போல இந்த வேளையிலேயும் உன் மணவாளனாகிய கிறிஸ்து உன் அருகாமையிலே நின்று உன்னை நோக்கி பார்த்து தம்முடைய மகிமையை விளங்கச் செய்யும்படி, தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்யும்படி, அழுகையோடு வேதனையோடு துக்கத்தோடு இந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, ஏன் நீ அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? உன் சத்தத்தை அவர் கேட்கிறார். அங்கே அவ்வளவு கூட்டமான ஜனங்கள் அந்த பண்டிகையிலே கூடியிருந்தாலும் சீலோவிலே இந்த மணவாட்டியினுடைய அழுகையை அந்த மணவாளன் கேட்டார். அது ஒரு பண்டிகை நாளா இருந்தாலும், ஜனங்கள் கூட்டமாய் இருந்தாலும், தன்னுடைய மனைவி அப்படிப்பட்ட துன்பத்தோடு வேதனையோடு இருந்ததை எல்கானா கண்டான். இந்த கூட்டத்திலே அநேகர் இருந்தாலும் உன் இருதயத்தின் பாரத்தை அவர் காண்கிறார். நீ எந்த காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்பதை அவர் அறிவார். எந்த காரியத்துக்காக சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை அறிவார். தனிப்பட்ட தேவைக்காக சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற உனக்கு, உன் பலவீனத்தை எண்ணி சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற உனக்கு, உன் பிள்ளைக்காக கண்ணீரோடு கூட இந்த இடத்துல இருக்கிற உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படி உன்னை நோக்கி வருது. உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள், உன் தேவைகள் பெருகி இருக்கிற இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உன்னை நோக்கி வருது. உன் அழுகையை கர்த்தர் பார்க்கிறார், உன் கண்ணீரை அவர் பார்க்கிறார். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் சீக்கிரமாய் உன்னண்டை வந்து, அவர் சீக்கிரமாய் உன்னை நோக்கி வந்து, விரைவாய் உன்னை நோக்கி வந்து உன் கரத்தை பிடித்து, அல்லாதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை உன்னை நோக்கி நீட்டுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது அழுகையோடு கண்ணீரோடு இருந்தபோது இப்படி அவன் சொல்லுகிறான், என் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார், என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார் என்று சொல்லி அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு நின்றது போல இந்த காலை வேளையிலேயும் உன்னை நோக்கி அவருடைய சத்தம் வருகிறது. ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? நான் உனக்கு அதிகம் அல்லவா? நான் உன்னோடு கூட இருக்கவில்லையா? நான் உன்னை நடத்தவில்லையா? இதுவரைக்கும் நடத்தின தேவன்
இன்றைக்கும் நான் உன்னை நடத்த போதுமானவராயிருக்கிறேன். உனக்கு உதவி செய்து தம்முடைய மகிமையை விளங்கப்படுவதற்கு என்னுடைய வல்லமை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. ஆமென், 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 ஆமென். அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவேளையிலேயும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் எதை சொல்லும்படி சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் போவதில்லை. எந்த தேவையோடு ஜனங்கள் இந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த தேவையெல்லாம் சந்திக்க தேவரீர் வல்லவராக இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர், சஞ்சலத்தோடு கூட இருதயத்தை கண்ட ஆண்டவர், சாப்பிடாதிருக்கிற சரீரத்தை கண்ட ஆண்டவர், இன்றைக்கு அவர்களுக்காக ஒரு அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையும் இரக்கமும் தயவும் கூட இருந்து வழி நடத்துவதாக உதவி செய்வீராக. இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரையும் சஞ்சலத்தையும் காண்கிற ஆண்டவர், ஒரு மாறுதலை கட்டளையிட்டு உம்முடைய மகிமையை விளங்க பண்ண போறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய கிருபை இரக்கம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து நடத்தியருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாகலாம். வரிசையாக